காங்கிரஸ் கட்சியின் திரு இதயதுல்லாட்டிருந்து துவங்குறேன். சார், இந்திய பகுதியை சீன ராணுவம் ஆக்கிரமித்ததாக ராகுல் பேசியதற்கு ஒரு இந்தியர் இப்படி பேசலாமா அப்படின்னு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க? உங்க வீட்டில் ஒருத்தர் திருட வந்துட்டார், திருடிட்டு போயிட்டாரு. நீங்க பேசுவீங்களா, எதிர்த்து வீட்டுக்காரர் பேசுவாரா? உண்மையா பேசணும்னா அந்த வீட்டுக்காரர் தான் பேசணும். என் வீட்டில் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் அப்பதான் உண்மையான வீட்டுக்காரன். அங்கே தவறான வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள பூந்திருந்தான்னா அவனை தவறான ஆள் தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப சீனாக்காரர் ஒருத்தர் இந்த வார்த்தையை பேசியிருந்தா அவர் உண்மையான இந்தியர் இல்லைன்னு சொல்றது நியாயம் இருக்கு. ஒரு இந்தியர் இந்தியாவுடைய நிலத்தை சீனர்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள் என்று சொன்னால் அதை ஒரு உண்மையான இந்தியன் தான் பேச முடியும். எவ்வளவு இடத்தை ஆக்கிரமித்து, எவ்வளவு இடங்கிறது அப்புறம். முதல்ல அவர் பேசின வார்த்தை நீங்க நான் வேணா நினைவு கொடுங்க, 2000 சதுர மீட்டர் இடம். நான் அது பாருறேன். முதல்ல என்ன மக்களுக்கு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? ராகுல் உண்மையான இந்தியரா, அந்த நீதிபதி உண்மையான இந்தியரா? இதான முக்கியம். இதை பேசக்கூடிய நீதிபதி எப்படிப்பட்டவராக இருக்கணும், அதுதான் உண்மை. அதான் அந்த சப்ஜெக்ட் வரும். அப்புறம் 2000 கிலோமீட்டரா 4000 கிலோமீட்டர் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உள்ள ஃபேக்டை பேசணும். நீதியரசர் சார், நம்ம நீதியரசருடைய கமெண்ட்ரிக்கு உள்ள என்னென்ன ஃபேக்ட்ஸை பட்டியலிட்டார். அந்த 2000 கிலோமீட்டர் சொல்றார், சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது சீனா ஆக்கிரமித்திருப்பதாக. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு இந்தியராக பார்க்குறேன். உங்களுக்கு அப்படி தான் நான் பதில் சொல்ல முடியும். ஒரு இந்தியர் மக்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல் கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கணும்? என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசுனா அவர் இந்தியரான ஒரு நீதிபதி கேட்டிருக்காருன்னு சொன்னீங்க. உண்மையாக இந்தியர் இன்னைக்கு ராகுல் காந்தி தான், அந்த நீதிபதி கூட இல்லைங்கிறது நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நாட்டில் களவு போச்சுன்னா அந்த நம்ம நாட்டில் களவு போனதை சொல்றது நம்ம நாட்டுக்காரன் தான் இருக்க முடியும். ஒரு சீனாக்காரனோ ஒரு ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க 2000 சதுர கிலோமீட்டர் களவு போய்விட்டது அப்படின்னு யார் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தாங்க? ஒரு இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு ஆளுங்கட்சி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆளுங்கட்சி ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். பல இடங்களில் நம்மளை உள்ள ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஏற்றுக்கொண்டாங்க. இங்கே மட்டுமல்ல, சீனா இதில் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் அவங்க காஷ்மீரை ஒட்டி உள்ள இடங்கள்லையும் இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்திலையும் அவர்கள் எடுத்திருக்காங்க. இப்போ ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி அவர் சொல்கிறாரு, ஆதாரம் இருக்கா இல்லையா என்பதை எங்கே கேட்கணும், நீதிமன்றத்தில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா நீதிமன்றத்தில் அவர் சொல்லியிருப்பார். இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்களோடு 2 நாளைக்கு முன்னால் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார். அன்றைக்கும் இதைத்தான் சொல்கிறாரு. ஆக இந்தியாவில் இன்னைக்கு நீதித்துறை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை உச்ச நீதிமன்ற நீதிபதி கண்டிச்சிருக்காரு. ஏன் கண்டிச்சிருக்காரு? ஒரு சிவில் வழக்கா போடாமல் அதை கிரிமினல் வழக்கு கொண்டு போனார் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி. என்னாச்சு அவர் நிலைமை தெரியுமா? நான் சொல்கிறது, உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியை பார்த்து இனிமே நீங்கள் தனியாக வழக்கு எடுக்கக்கூடாது, உங்களுக்கு மூத்த ஒரு நீதிபதியை போட்டு தான் வழக்கு எடுக்கணும், நீங்கள் ஒரு விவரமே இல்லாமல் நீங்கள் பேசியிருக்கீங்க, ஒரு சிவில் வழக்கை போய் நான் கிரிமினல் வழக்கா மாற்றுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? நான் கேட்கல, ராகுல் காந்தி கேட்கல, நீங்கள் கேட்கல, கேட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதி. இந்த நீதிபதிகள்லாம் எப்படி வர்றாங்கன்னு 2 நாளைக்கு முன்னே ஒரு தகவல் வந்துச்சு. 650 நீதிபதிகளை இந்த ஒரு வருஷத்தில் நியமிச்சிருக்காங்க. அதில் 188 பேர் தான் தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்கள், அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 80-90 விழுக்காட்டில் மொத்த நீதிபதிகளே 188 பேர். மீதி 500க்கு மேற்பட்ட நீதிபதிகள் ஒரு சாராராக இருக்கிறார்கள். இதுதான் தவறுன்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். பிரதமருடைய அமைச்சரவையிலையும் 93 பேர்ல 90 பேர் பிசி இல்ல, ஓபிசி இல்ல, அதே மாதிரி எஸ்சி இல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீதித்துறை நீதிமன்றம் எதுக்கு கண்டிக்குது? 2000 சதுர கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமித்து விட்டதுன்னு திரு ராகுல் காந்தி சொல்றாரு. இங்க எந்த டேட்டால சொல்றீங்க? அப்படி ஆக்கிரமித்ததுன்னா நீங்க நாடாளுமன்றத்தில் அதை கேள்வியா கேட்டிருக்கணும். பாரத் ஜோடோ யாத்திரையில நீங்க பேசுறீங்களே, இந்தியா மீது பற்று இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. மீண்டும் சொல்றேன், இந்தியா மேல பற்று இருக்கனால தான் நம்ம வீட்டில் கொள்ளையடிச்சிருக்கான் சீனாக்காரன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க 2000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, இன்னும் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க டேட்டா நான் கேட்கறது டேட்டா யாரு கொடுத்தாங்க? நான் திரும்ப சொல்றேன், அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எதிர்கட்சிகளுடைய தலைவர்,
பல்வேறு கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர். இப்படி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பொறுப்பில்லாமல் சொன்னாரா இல்லையாங்கிறத நீங்க கேட்கணும். நீங்க பொறுப்பு இல்லாம ஒரு இந்தியரா வந்து கேட்கிற கேள்வி எவ்வளவு பெரிய பொய். ஒரு இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வாழ்ந்து இந்தியாவில் பாராளுமன்ற உறுப்பினராகி இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பார்த்து ஒரு நீதிபதி கேட்கிற கேள்வியா இது? அப்படி என்றால் அவருடைய உண்மைத்தன்மை என்ன? அவர் உண்மையான நீதிபதியா? அவர் பின்புலம் என்ன? இல்லை இன்னைக்கு வந்த ஒரு நீதிபதி நீ நீதிபதிக்கே தகுதி இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள நீதிபதியா? எத்தனை நீதிபதிகள் டெல்லியில் ஒரு நீதிபதி வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் எரிக்கப்பட்டு பார்த்தோம் அல்லவா? அவருடைய நிலைமை என்ன இன்னைக்கு? அவர் அதை பிடிபடாமல் இருந்தால் அவர் இன்னைக்கு நீதிபதியா இருந்து பாஜகவுக்கு ஆதரவா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாருடைய பட்டியல்லாம் நீங்க நீதிபதிகள் சார்ந்து அவங்களுடைய தனித்துவம் சார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள உள்ள சப்ஜெக்ட்ல நம்ம கொஞ்சம் பேசிடலாம். நீங்க பிரச்சனையே என்னங்கறேன்? ஒரு நீதிபதி நான் கேக்குறேன், சீனா ஆக்கிரமித்திருக்கிறது அப்படின்னு சொல்றதால் ஆமா எதன் அடிப்படையில் நம்ம விவாதம் வைக்கலாம்? இப்ப நான் சொல்றேன் எதன் அடிப்படையில், எந்த அடிப்படையில்னா எந்த அடிப்படையில் அந்த ராணுவ அதிகாரிகள் சொல்லி இருக்காங்க, ஊடகங்கள் சொல்லி இருக்கு, அப்படி ஒரு வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்லி இருக்கு. அவன் வந்து கட்டடத்தையே கட்டிட்டான். நம்ம ஊர்ல கட்டடத்தை கட்டின படங்களை உங்களுக்கு பலமுறை காமிச்சிருக்கோம். லடாக்கில் நடந்ததெல்லாம் என்ன நமக்கு தெரியாதா? லடாக்கை சுத்தி நம்ம இடங்கள்ல சீனா கட்டடம் கட்டி ஆக்கிரமிப்பு கட்டடம் கட்டி அது படமாக வெளியே வந்திருக்கு. இதுக்கு மேலே ஆதாரம் என்ன உங்களுக்கு கொடுப்பாங்க? நிறைய, அதாவது மேலே இருந்து எடுத்து விமானத்திலிருந்து எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய நிலைமை, பழைய நிலைமை என்ன, இன்றைய நிலைமை என்ன, 2014க்கு முன்னால் இருந்த நிலைமை என்ன, 2014க்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நிலைமை என்ன? சீனாவை பத்தி ஒரு வார்த்தையே பேச முடியலையே அவரு. ட்ரம்ப்பை பற்றி பேசுறது அப்புறம் இருக்கட்டும். ட்ரம்ப் இன்னைக்கு நமக்கு எதிராக எத்தனை காரியங்களை செஞ்சு கொண்டிருக்காரு. அவருக்கு எதிராக ட்ரம்ப் பொய் சொல்றாரு கூட சொல்ல முடியல அவரால். ட்ரம்ப் பொய் சொல்றாரு, இதை நிறுத்தினது நான் தான். அதையும் உங்களுக்கு சொல்றேன். பாராளுமன்றத்தில் நடந்த செய்தியை சொல்றேன். ராஜ்நாத் சிங் அவர்களை வைத்துக்கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்க தான் சொன்னீங்க 2000 ஏக்கர் 2000 சதுர கிலோமீட்டர் பத்தி நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி பேசினாரா? திரும்பவும் கேட்கிறது அதை மட்டும் பேசல. இதுக்கு நீங்க நாடாளுமன்றத்தில் எப்ப பேசணும் எப்படி பேசணும் நீங்கள் நானும் டைரக்ட் பண்ண முடியாது. அவர் பேசியிருக்காரு, இதுக்கு முன்னையும் பேசியிருக்காரு, பல முறை பேசியிருக்காரு. எது இந்த வீடு கட்டின விஷயத்திலிருந்து எல்லாமே பேசியிருக்காரு. இப்ப நாடாளுமன்றம் ஏன் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இதை நீங்க நாடாளுமன்றத்தில் விவாதிச்சிருக்கலாமே. நான் கேட்கறது இவர் யார் சொல்வதற்குன்னு கேட்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொதுமக்கள் மத்தியில் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க நீங்களே சொல்லுங்க. அவர் வந்து பொதுமக்கள் மத்தியிலோ அல்லது பாராளுமன்றத்துக்கு வெளியவோ பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இந்த அடிப்படை விவரம் கூட இல்லைன்னு சொன்னா அவரை பத்தி நீங்க எப்படி அந்த நீதித்துறையில இருக்கக்கூடிய அந்த தனிநபரை பத்தி நம்ம அவருடைய எண்ணத்தை எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எழுந்து தங்கள் சார்ந்த கேள்வியை முன்வைக்கலாம். இந்த எப்பவுமோ இல்ல, ஒருவேளை நீங்க நாடாளுமன்றம் அனுமதி கொடுக்கல அப்படின்னா கூட எழுந்து வைத்தாரா அப்படிங்கிறது இருக்குல்லையா, பிரசன்ஸ் காட்டினாரா? இதுக்கு முந்தைய நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே லடாக்கில் நடந்தது, அருணாச்சல பிரதேசத்தில் விளக்கமா விவரமா சொல்லியிருக்காங்க. இங்கே நடந்த சண்டையின் போது என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். ராணுவ வீரர்கள் இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. இதை இன்னைக்கு திரும்பவும் சொல்றாரு. இன்னைக்கு நாடாளுமன்றம் என்ன நடந்துகிட்டா இருக்கு? நாடாளுமன்றத்தில் பீகாருடைய இதேதுல்லா சார் வைக்கக்கூடியது நாடாளுமன்றம் ராகுல் காந்திக்கு எதிராக, நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க தான், நான் சொல்லல. நீதிபதிகள் நீங்க சொல்லக்கூடியது நீதிபதிகளுடைய பார்வையை நீங்க தவறா எடுக்கிறீங்க இல்லையா? அதான் கேட்கிறேன். அதான் நான் சொல்றேன் சார், திரும்ப சொல்றேன். அந்த நீதிபதியுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டி இருக்குது. ஒரு இந்திய எம்பியை பார்த்து, இந்திய எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அவர் பேசுற கண்டென்ட்க்குள்ள உள்ள உண்மைத்தன்மையை ஆராய வேண்டிய தேவை இல்ல. ராகுல் காந்தி பேசிய விஷயத்திற்குரிய உண்மைத்தன்மை ஆராய வேண்டிய தேவை இல்லை. அதை யார் கமாண்ட் பண்ணாங்களோ அந்த நீதிபதிகளுடைய உண்மைத்தன்மையை தான் உங்களுக்கு பரிசீலிக்கணும். அதுக்கு சொல்லிட்டேனா இல்லையா? இது உண்மை, நடந்திருக்கிறது உண்மை. ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர் ஏற்கனவே பல முறை லடாக்கில் நடந்தையும் அருணாச்சல பிரதேச நடந்ததும் எத்தனாயிரம் கிலோமீட்டர் வந்து பிடிபட்டிருக்கு. அதில் என்ன கட்டடம் கட்டியிருக்காங்க அதனுடைய வரைபடத்தை தூக்கி காமிச்சார் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில். நீங்கள் ஏதோ புதுசாக நாடாளுமன்றத்தை பார்க்குறீங்க. முந்தைய நாடாளுமன்றங்களில் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக வரைபடத்தை கொண்டு வந்து காமிச்சார். இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் வேணுமா? இன்றைக்கு அவர் சொல்றது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. இப்போ நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்றைக்கு பீகாரில் தேர்தல்
தேர்தலில் தில்லு முள்ளு மோசடி செய்கிறாங்க. அந்த ஆதாரத்தை 7ஆம் தேதி நான் காமிக்க போறேங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, அப்படி இருக்கிறதுனால அங்கே நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. தினந்தோறும் அங்கே வந்து உங்களுக்கு அமளி நடந்துக்கிட்டு இருக்குது. பாஜக பதில் சொல்லாமல் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் ஆணையத்துடைய தவறை பாஜக ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. கேட்டா அது தனி ஆணையம். அந்த ஆணையத்தை நியமிக்க வேண்டிய உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி போட்டுட்டு யார் நியமிக்கிறா? பிரதமரும் அவரை சார்ந்தவர்கள் நியமிக்கிறார்கள். இந்த அளவுக்கு நீதித்துறையை இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு இதுக்கு முந்தின எந்த அரசாங்கமாவது கொண்டு போயிருக்கா? திரு வாஜ்பாய் அரசாங்கம் கொண்டு போயிருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நீதித்துறை மட்டுமல்ல, இன்றைக்கு வெளிவிவகார அமைச்சர், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி ஒரே ஒரு நிமிஷம். இல்ல நான் நேரம் குறைவு.